வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மகள் பவதாரணிக்காக இளையராஜா எடுத்த முடிவு சூப்பர் வாய்ப்பு, மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அங்கே என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இளையராஜாவுடைய மகளான பவதாரணி கடந்த வருடம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்து போனாங்க. அவரது உயிரிழப்பு ராஜாவினுடைய குடும்பத்தை மட்டுமின்றி அத்தனை பேரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. அவங்க உயிரிழந்து ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கும் சூழலில் தற்போது அவருடைய தந்தை இளையராஜா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜாவுடைய மகள்தான் பவதாரணி. தந்தை வழியில் இசை மீது ஆர்வம் கொண்ட அவங்க சிறு வயதிலேயே பாடகியாக அறிமுகமாயிட்டாங்க. ராஜாவினுடைய இசை மட்டுமின்றி பலரது இசையில் பாடியிருக்கும் அவங்க குரல் தனித்துவமானது. அழகி படத்தில் இடம்பெற்றுள்ள ஒளியிலே தெரிவது தேவதையா போன்ற பல அட்டகாசமான பாடல்களை பாடியிருக்கும் அவங்க சில படங்களுக்காக இசையமைக்கவும் செய்திருக்கிறாங்க. நீண்ட வருடங்களுக்கு வாழ்ந்து வந்த தந்தை சகோதரர்கள் போன்று இசைத்துறையில் சந்திப்பார் என்று எதிர்பார்த்த சூழல் கடந்த வருடம் புற்றுநோயின் காரணமாக உயிரிழந்து போனாங்க. அவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு எந்த பயனும் அளிக்கவில்லை. பவதாரணியுடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டுமின்றி திரைத்துறை சோகத்தில் ஆழ்த்தியது. அவரது குரலை ஏஐ மூலம் கோட் திரைப்படத்தில் பயன்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. பவதாரணி மீது இளையராஜாவுக்கு தனிப்பட்ட பாசம் உண்டு. பல நேரம் அவரது கோபம் எல்லாம் பவதாரணியை பார்த்தால் பஞ்சாக பறந்துவிடும் என்று அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் கூறுவதுண்டு. அப்படிப்பட்ட மகளுடைய இழப்பு வெகுவாக ராஜாவை பாதித்தது. இருப்பினும் இறப்பு என்பதை தவிர்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட அவர் மெல்ல மெல்ல சோகத்திலிருந்து மீண்டு வந்தார். இந்த நிலையில் இளையராஜா அவர்கள் புதியதாக அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது பவதாரணியுடைய கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட் என்கிற பெயரில் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிக்கான ஆர்கெஸ்ட்ரா குழு ஒன்றை தொடங்கியிருப்பதாகவும் அவங்க தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்ததாகவும் திறமையுள்ள பாடகர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக இதனை தொடங்கியிருக்கிறாங்க இசைஞானி இளையராஜா அவர்கள். இது தொடர்பான அறிவிப்பில் நீங்கள் ஒரு ஆர்வமுள்ள பாடகர் அல்லது இசைக்கலைஞராக இருந்தால் இந்த வாய்ப்பை தவறவிட்டுறாதீங்க. இது உங்களை பிரகாசிக்க வரைக்கும் மேடை. அதனால் உங்கள் திறமைக்கு மட்டுமே உங்கள் சுயவரவம் தொடர்பு கொள்வதற்கு விவரங்களில் இமெயில் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்று விரைவிலே உங்கள் தொடர்பு கொள்வேன் என்று குறிப்பிட்டிருக்காரு இளையராஜா அவர்கள். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.